இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம் கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. நீங்களா நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? மக்களை இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். நாம சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கி இருந்தாலும் நம்மள நம்பி முறையா கூட்டணியில கட்சியில ஆதரிக்க வர்றவங்களை அரவணைச்சு தான் இருப்போம். நான் இப்பவும் மீண்டும் டிக்ளேர் பண்றேன், டிவிகே ஆட்சி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டாலின் சார் மாதிரி ஊசலாட்டம் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதனால திருச்சி கிழக்கு தொகுதி மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான். அதுல எந்த கட்சி ஜெயிச்சிருந்தாலும் அது நம்ம தொகுதி தான்.